இந்த காணொலியை எல்லாருமே பாருங்க. இது மிக முக்கியமான விழிப்புணர்வு வீடியோ. முன்னாடிலாம் ஒரு திருடனை பார்த்தாலே ஓரளவுக்கு நம்ம ஒரு யூகிக்க முடியும். ஓ, இவன் இப்படி இருக்கிறானா, இவன்ட்டு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கட்டும். ஆனா இதை பாருங்களேன், பைக்ல இருந்து ரொம்ப இலகுவா இறங்குறான் அந்த ஆளு. எப்படி கேட்டாலும் இந்த உருவத்தை மதிப்பீடு பார்த்தோம்னாக்க ஒரு 38 இருந்து 43 வயசுக்குள்ள இருப்பான். நல்ல ஹெல்மெட்லாம் போட்டு, ஷர்ட்லாம் போட்டு, பேண்ட்லாம் போட்டு ஒரு ஆஃபீஸர் மாரி வரான். ஏதோ ஒரு நிறுவனத்துக்கு வேலை பார்க்க போற மாரி வந்து பைக்கை நிறுத்தலாம், சுற்றி முற்றியும் பார்க்குறான். ஒரு அம்மா நிற்கிது, படாருன்னு அந்த அம்மாவுடைய சங்கிலியாக இருக்கிறதுக்கு போகிறான், செயினாக இருக்கிறதுக்கு. அந்த அம்மா சுதாரிச்சுக்கிச்சு, கீழே விழுறாங்க, இப்படி அணைச்சிக்கிறாங்க கையை இப்படி வச்சு. அதற்கு பின்பாகவும் இவன் வலுக்கட்டாயமாக புடுங்க பார்க்குறான். அவங்க ஒரு ஸ்டெப் அந்தாண்ட வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறம் இவன் ஆள் ஏதோ வர மாதிரி இருந்ததோ இல்லை ஏதோ சத்தம் கெட்டதோ தெரியல, இல்லை ஒருவேளை இந்த அம்மா சத்தம் போட்டாங்களோ தெரியல, ஓடிடுறான். என்ன சொல்ல வரோம்னா, ஒரு மிடுக்காக வரான், அப்படியே செயின் அடிச்சுட்டு போயிட்டே இருக்கிறான். இன்னைக்கு நீங்கள் பெண்கள் நகை வாங்கி வைக்கிறது தவறு கிடையாது. அது ஒரு சேமிப்பாக இருக்கிறதுல எந்த பிரச்சனையும் கிடையாது. ஆனால் பிறர் பார்க்க வேண்டும் என்பதற்காக பெருமளவில் போட்டுட்டு வராதிங்க. ஒரு 5 பவுனோ 2 பவுனோ 3 பவுனோ ஒரு தாலி சங்கிலி போட்டிருப்பீங்க. அதை மிகுந்த பாதுகாப்போடு நீங்கள் வச்சுக்கணும். அந்த இங்கெல்லாம் பின் பண்ணி ரொம்ப கேர்ஃபுல்லாக வைங்க. ஒரு கூட்ட நெரிசலாக இருக்கக்கூடிய இடமா இருக்குதுன்னா நீங்கள் உங்களுடைய பார்வையும் கவனமும் நீங்கள் அணிந்திருக்கக்கூடிய நகையின் மீது இருக்க வேண்டும். இதில் இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, நான் முன்னாடியே சொன்ன மாதிரி தான், திருடனை பார்த்தா அது திருடனை தெரியும். ஆனால் வேலைக்கு போகிறவனை பார்க்குற மாதிரி இருக்குது இந்த திருட்டு பையன். ஆகையினால யாரையுமே நம்பாதீங்க. ஒரு இடத்துக்கு போகிறீங்கன்னா ரொம்பவும் பாதுகாப்பாக போங்க. அந்த செயின் போய் தொலைஞ்சா கூட பிரச்சனை இல்லை. புறம்போக்கு பயலுங்க என்ன பண்ணிடுறானுங்க, அதிவேகமாக ஒரு வாகனத்தில் வர அந்த செயின் இழுக்கிறதுல அந்த கழுத்தை அறுபட்டு எத்தனை பேர் செத்து போனவங்கள பார்த்து. கர்ப்பிணி பெண்கள் வண்டியில் போயிட்டு இருக்கக்குள்ள, அவங்க புருஷன் கூட போயிட்டு இருக்கக்குள்ள ஒருத்தர் இழுத்து அடிச்சு அவங்க இப்படி பின்னாக்க போய் விழுந்து அவங்க பின்மண்டை அடிபட்டு இறந்துடுறாங்க. எனவே ஒரு தாலி சங்கிலின்னு போடுறீங்க, தாலி செயின் போடுறீங்கன்னா போடுங்க, அதையும் பாதுகாப்பாக வச்சுக்கிங்க. வியர் பண்ணி பின்லாம் பண்ணி சேஃப்டியாக போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஒரு இது அசாதாரண சூழல் தெரியுதுன்னா அந்த இடத்துல நீங்கள் கையாளணும். மேக்சிமம் லீகலாகவே வச்சுக்கலாம். பெப்பர் ஸ்ப்ரே இருக்குது, ஆன்லைனில் விற்கிது. ஒரு 140 ரூபா 150 ரூபா தான் வரும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரே. மேலே காட்டுறேன் பாருங்கள். இதை மாதிரி ஒரு 2 டப்பா வாங்கி உள்ளே வச்சுக்கிங்க. உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வருதுன்னு தெரிஞ்சால் அப்படியே படாருன்னு அழுத்துறீங்கன்னா நீங்கள் முகத்தை மூடிட்டு அவனை அழுத்துங்க. அவன் அந்த இடத்துல உட்காந்துருவான். அவனால் அந்த அடுத்த இடம் போக முடியாது. அது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும். இது லீகல் தான். இதை நீங்கள் பயன்படுத்துறதுல உங்களுக்கு ஆபத்துன்ற சுச்சுவேஷனில் பயன்படுத்துறதுல பெண்கள் எந்த தவறுமே கிடையாது. எனவே மிகவும் பாதுகாப்போடு இருங்கள், விழிப்புணர்வோடு இருங்க.